Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காராச்சேவு. இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். காராச்சேவு பண்றதுக்கு நம்ம இப்போ 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு, வெங்காயம் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 3/4 ஸ்பூன். இப்போ நம்ம மிளகு எடுத்துருக்கோம், அதை நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இடித்து எடுத்தால் வந்து 1-2 இருக்கும், அப்படி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இடித்த மிளகு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதுமாதிரி 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நெய் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி நல்லா ஃபுல்லாக பிணைஞ்சிக்கோங்க. இப்படி பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி முழுக்கு புளிகிற உலக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண் இருக்க 3 கண் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும். ஃபுல்லாக நல்லா ஆயிலெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் புழிஞ்சு விட்றோம். நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். இன்னும் லைட்டாக பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்ணே. அழகுக்காக நம்ம கருவேப்பிலை போட்டு வச்சுக்கணும். ரொம்ப நேரம்லாம் வேணாம், கொஞ்சம் நேரமாக போதும். அவ்வளோதான், ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட காராச்சேவு உடச்சிக்கலாம். எவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு வந்துருக்குங்க. இதில் நாம் பொரிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மொறுமொறு காராச்சேவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், நல்லா மொறுமொறு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.